விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான ஸ்வீட் கொழுக்கட்டைலாம் நம்ம செய்வோம். கூடவே இந்த மணிக்கார கொழுக்கட்டையும் செஞ்சு வைக்கலாம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தாலும் கெட்டியாகாம நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணி, இது மாவுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மாவ நல்லா பக்குவமா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி விட்டு, ஒரு கொத்து மட்டும் வச்சு கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். பெசஞ்சு வச்சிருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா மணி மணியா உருட்டி எடுத்துக்கணும். இதை 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு சில நேரம் பூரணம் காலி ஆகிடும், மேல் மாவு அப்படியே மீந்துரும். அதை வச்சு கூட இதை செய்யலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட வேக வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி விட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.